திருச்சிற்றம்பலம். சிவனை ஏன் வணங்க வேண்டும் என்ற தலைப்பிலிருந்து சிறிது நேரம் சிவத்தை சிந்திக்கலாம். ஒழியா பிறவி எடுத்து ஏங்கி ஏங்கி உழன்ற நெஞ்சே. ஒழியாத பிறவி எடுக்கிறது இந்த ஆன்மா. ஒவ்வொரு பிறவியிலும் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப சிவபெருமான் அந்த உயிர்களுக்கு அதன் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற வகையிலே அதற்கு ஏற்றாற்போல் புல்லாய் பூடாய் புழுவாய் மனிதராய் கனங்களாய் பறவையாய் ஏதேனும் ஒரு பிறவியை 84 லட்சம் யோனி பேதங்களில் ஏதேனும் ஒரு பிறவியை அது முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப ஊட்டி அனுப்புகிறார். இந்த உயிருக்கான பிறவி ஒழியாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர். இதுவரைக்கும் 100 கோடி பிரமாக்கள் பிறந்து இறந்து விட்டனராம். 6 கோடி நாராயணர் அங்கனே 6 கோடி நாராயணர்கள் பிறந்து இறந்திருக்கிறார்கள். 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர்கள் கங்கை ஆற்று மணலை எண்ணினால் எந்த எண்ணிக்கை வருமோ அதைவிட அதிகமாக பிறந்து இறந்திருக்கிறார்கள். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. பிறவாமல் இரவாமல் இருப்பவன் ஈசன் ஒருவனே. அவன் ஒருவனே முத்தியை கொடுக்க முடியும். மற்ற தெய்வங்களால் இம்மைக்கு தேவையான இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான சுகங்களை மட்டுமே கொடுக்க முடியுமே ஒழிய முத்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் மட்டுமே என்பதனால் அவரை மட்டுமே வணங்க வேண்டும். அவரால் மட்டுமே முத்தியை கொடுக்க முடியும். ஒன்று. அப்படி என்றால் இந்த பிறவியில் நாம் என்ன செய்தால் முத்தி கிடைக்கும்? முதல் முத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவம். ஒரு எந்த தெய்வமும் முத்தி கொடுக்க முடியாது. அப்படி என்றால் அந்த முத்தியை, அதாவது பிறவாத நிலையை, பிறவா நிலைதான் முத்தி, கைலாயத்தில் சென்று சேர்வது. பட்டினத்தார் சொன்னது போல அனாதியன் அவன் பிறக்கவும் போவதில்லை, இறக்கவும் போவதில்லை. அனாதியனை மழுமான் கரத்தனை, மழுவையும் மானையும் ஏந்தியவனை மனசுல எண்ணி விழியால் புனல் சிந்தி கண்ணீர் சிந்தி அன்போடு உருகி அழுது வழிபட்டால் முத்தி நிச்சயம். அது எல்லோருக்கும் வாய்க்காது. சிவத்தை வணங்குவதற்கான அந்த தகுதியை முற்பிறவிகளில் செய்த சிவ புண்ணியத்தால் மட்டுமே அடுத்த பிறவியில் சிவத்தை வணங்குவதற்கான வாய்ப்பை அவன் கொடுக்க வேண்டும். இன்ன வினை இன்ன தலத்து இன்ன பொழுது இன்னதனால் இன்னபடி எய்தும் என அறிந்தே அன்ன வினை அன்னதலத்து அன்ன பொழுது அன்னதனால் அன்னபடி பின்னமரக் கூட்டும் பிரான். எந்த செயல் எங்கே எப்படி யாரால நடக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் பிறக்கின்ற பொழுதே ஊட்டி அனுப்பி விடுப்பவன் சிவம். அவன்தான் முடிவு செய்து எந்த பிறவியில் நாம் சிவத்தை வணங்க முடியும், அதற்கான தவத்தை பெற்றிருந்தால் மட்டுமே ஒரு பிறவியில் சிவத்தை வணங்க முடியும். எல்லோராலும் சிவத்தை வணங்கிவிட முடியாது. என்னால் உனையடைய வல்லேனெனில் இடரில் இன்னாளளவும் இருப்பேனோ பன்னாகம் பூண்டவா வேணி புனிதா மதுரை நகர் ஆண்டவா சொக்கநாதா என்றார் குருஞான சம்பந்தர். அதுபோல நம்மால் சிவத்தை வணங்கிவிட முடியாது. அவனுடைய திருவருள் கருணை இருந்தால் மட்டுமே அவனை வணங்கிவிட முடியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி மிகுந்த அன்போடு கசிந்து கண்ணீர் மல்க நமச்சிவாயத்தை சொன்னால் அப்பிறவி அறுபடும். அந்த பிறவி என்கிற பிணி அகலும்.
உருகி ஊன் குழைந்து ஏத்தி எழுமின் கரிய கண்டன் கழலடி தன்னையே என்றார் நாவுக்கரசர். உருகி ஊன் குழைந்து ஏத்த வேண்டும் என்கிறார். யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார் மாணிக்க வாசகர். அழுதால், அன்போடு அழுதால் அவன் திருவடியை அடைய முடியும், பிறவா நிலையை அடைய முடியும். அன்புள் உருகி அழுவன் அறற்றுவன் என்பும் உருக ராப்பகல் ஏத்துவன் என்பும் மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே என்றார் திருமூலர். அன்பு உள்வுருகி அழ வேண்டும். அப்படி எந்த பிறவியில் செய்கின்றோமோ அந்த பிறவி கடைசி பிறவியாக இருக்கும். அந்த பிறவியானது சிவத்தை மட்டுமே சிந்திக்கிற பிறவியாக இருக்கும். அடியார்களுக்கும் சிவத்திற்கும் தொண்டு செய்கின்ற பிறவியாக இருக்கும். எந்த வினை வந்தாலும், எந்த செயல் நடந்தாலும் அது இறைவனின் திருவருளால் நடக்கிறது. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்ற நிலையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்னால் முடிந்த அளவு பேராசையின்றி தாம் கடினமாக உழைத்த வருமானத்தில் அடியார்களுக்கும் சிவத்திற்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்து கொண்டு இருப்பவர்கள் பிறவாத நிலையை அடைவார்கள். நான் என்ற செருக்கு இல்லாத நிலையில் சிவத்தை வணங்க வேண்டும். நான் செய்தேன் என்றால் மறுபடியும் நல்வினை கூடி அடுத்த பிறவி வந்து சேரும். எனவே எச்செயலும் எனது செயல் அல்ல, எல்லாம் சிவனின் செயலே என்று வாழ்ந்து வருகின்ற பொழுது சிவத்தை நினைந்து உருகி வழிபடுகின்ற பொழுது சிவம் அடியவருக்கு எளியவராக வந்து அருள் செய்யும், முத்தி கிடைக்கும். ஒவ்வொரு உயிரும் ஏங்குவது, இறந்தும் பிறந்தும் இழைத்தேன் இனியான் மறந்தும் பிறவா வரம்தா என்கிறார்கள். மறந்து கூட இந்த பூமியில் வந்து பிறந்து விடக்கூடாது என்பதைத்தான் அருளாளர்கள் கூட அருள் இருக்கிறார்கள். எனவே அந்த பிறவாத நிலையை பெற வேண்டுமானால் சிவத்தை வழிபட்டே ஆக வேண்டும். மற்ற சிறு தெய்வங்களை வழிபட்டால் பிறவி நிச்சயமாக வரும். சிவபதம் அடைய முடியாது, முத்தியை பெற முடியாது, பிறவா நிலையை அடைய முடியாது என்பதற்காகவே சிவனை வழிபட்டே ஆக வேண்டும். சிவனை மட்டுமே வழிபட்டாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிறவி என்கிற பிணியை முடித்து, இந்த பிணியை அறுத்து பிறவா நிலை